ஒரு சிறை கைதியை நாம் சொன்னோம். அவன் உணர்ந்து இறைவா நீ இருக்கிறாய் என்று அவன் உணர்ந்து விட்டான். ஆனா அவன் இறந்த அந்த ஆன்மா திரும்பி தான் போயிருக்கும். ஆனா செய்த பதிவு அதற்குரிய தண்டனை அனுபவிப்பார்கள். இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் உண்மை இதுதான். அதனால நாம நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும், தீயவர்கள் ஏன் நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் அந்த இருப்பு காலி ஆகணும். அப்ப நமக்கு நல்லவர்களுக்கு துன்பம் வருகிறது என்றால், அன்பு உள்ளங்களே, எல்லா மகான்களும் முன்னோர்களும் சொன்ன உண்மை, நீ சேர்த்து வச்சது கழியுது. துன்பம் என்பது வரப்பிரசாதம். இதைத்தான் ரொம்ப அழகா ஒரே வார்த்தை, ஒரே வாக்கியம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய்.